இந்தியாவின் இரு பெரும் இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணம் நமக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சிறப்பாக உணர்த்துகிறது. ராமன் மூலம் ஒழுக்கத்தையும், சீதையின் மூலம் கற்பு நெறியையும், லட்சுமணன் மூலம் பாசத்தையும், பரதனின் மூலம் பண்பையும், ஆஞ்சநேயர் மூலம் பக்தியையும், ராவணன் மூலம் வீரத்தையும் வன்மத்தையும், இப்படி ராமாயணத்தில் வரும் ஒவ்வொரு பாத்திரமும் நம்முள் இருக்கும் குணங்களை பிரதிபலிக்கிறார்கள். ராவணின் தந்தை பெயர் விஸ்வராஸ் என்னும் ரிஷி. இவரது தந்தை புலஸ்தியர் என்னும் முனி. புலஸ்தியரின் தந்தை கதர்ம மகரிஷி. அவரது தந்தை பிரம்மதேவன். விஸ்வரசுக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவி ஒரு ரிஷியின் பெண். இவர்களுக்கு பிறந்தவன் தான் குபேரன். மற்றொரு மனைவி கேசினி. இவர் ராட்சச அரசரின் பெண். கேசினிக்கு பிறந்தவர் தான் ராவணன். இதெல்லாம் இப்போது பீகார் எனப்படும் இடத்தை சார்ந்தவை. குபேரன் தான் லங்காவை அழகிய நாடாக ஆண்டான். அதன் பிறகு ராவணனுக்கு வந்தது. ராவணன் மிக பெரிய அறிவாளி. அவன் ரிக், யஜுர், சாம என்ற 3 வேதங்களையும், வேதாந்தம், வைசேஷகம், பாட்டகம், பிரபாகரம், பூர்வ மிமாசி, உத்தர மிமாசி என்ற 6 சாஸ்திரங்களையும் அறிந்தவன். ஆயக்கலைகள் அனைத்தும் அறிந்த ராவணனின் ஆட்சி காலத்தில் இலங்கை சொர்க்கம் போல் மின்னியதாம். இலங்கை மக்கள் அனைவரும் அவரின் ஆட்சியில் மகிழ்ச்சியாகவே இருந்தார்களாம். மக்களின் உணர்வுகளை மதித்து ஆட்சி செய்தவன் தான் ராவணன். மேலும் நாம் ராவணனை பற்றி நினைக்கும் பொழுதே ஒரு கொடூரமான அரசன், பல்வேறு அநியாயங்களை செய்தவன், பிறன்மனை கவர்ந்தவன் என அறியப்பட்டாலும் ராவணன் ஒரு சிறந்த கலைஞர். இசை ரசிப்பதிலும், பாடுவதிலும், வீணை மீட்டுவதிலும் ராவணனுக்கு இணையாக யாரும் இல்லை என சொல்லலாம். ராவணனுக்கு உண்மையிலேயே 10 தலைகள் கிடையாது. ராவணனின் தந்தை வைஷ்ணவ மகரிஷி ஓர் அணிகலனை ராவணனுக்கு பரிசளித்தார். அதை அணியும் பொழுது ஒளியின் எதிரொலியாக 10 தலைகள் உள்ளது போல் தெரியுமாம். உண்மையில் ராவணனுக்கு எண்ணற்ற தலைகள் இருக்கிறது என்பதை போன்ற தோற்றத்திற்கு இதுதான் காரணம் என செவிவழி கதைகளும் சொல்லப்படுவதுண்டு. சிறந்த ஆட்சியாளரான ராவணன் உலகத்தின் செல்வங்களை எல்லாம் இலங்கைக்கு கொண்டு சென்று விட்டான். அதேபோல் உலக இயக்கமும் இலங்கையில் இருந்து தான் தொடங்க வேண்டும் என்பதற்காக சிவனையும் இலங்கைக்கு கொண்டு சென்ற போதுதான் அவன் விநாயகரால் தடுத்து நிறுத்தப்பட்டு தரையில் வைத்த சிவலிங்கத்தை எடுக்க முடியாமல் தோல்வியுற்றான். அவன் உலகத்தின் செல்வத்தையும் உலகத்தின் இயக்கத்தையும் இலங்கைக்கு கொண்டு சென்றால் அவனை யாருமே அழிக்க முடியாத வல்லமை பெற்றிருப்பான் என இன்னொரு செவிவழி கதையும் உண்டு. கட்டிடக்கலையில் ராவணனை விட சிறந்தவர் யாரும் இல்லை. அதனால்தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கற்பனைக்கு எட்டாத வடிவில் ஒரு மாளிகையை வடிவமைத்து பரிசளித்தான் ராவணன். ஆனால் அதையே சிவபெருமானிடம் வரமாக கேட்டது தான் ஒரு தனிக்கதை. மண்டோதரி ராவணன் தம்பதிக்கு மேகநாதன், அதிகயா என்றும் அட்சயகுமாரர்கள் ஆகிய 3 மகன்கள் பிறந்தனர். ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தர். அது மட்டுமின்றி மிகச்சிறந்த ஜோதிடர். அதனால்தான் தனக்கும் தன் மகன் மேகநாதனுக்கும் அனைத்து கிரகங்களும் ஒரே கட்டத்தில் இருக்கும்படி ராவணனால் செய்ய முடிந்தது. மேலும் ராவணன் எதிர்காலம் அறிந்தவன் என்றும் சொல்வார்கள். ஒருவேளை ராமலட்சுமணர்கள் வெறும் மனிதர்களாக இருந்தால் அவர்களை வெல்வது எனக்கு எளிது. ஆனால் அவர்கள் அவதாரங்களாக இருந்தால் அவர்களின் அம்புகளுக்கு பலியாகி மோட்சம் அடைவேன் என்றும் அறிந்திருந்தான் என்றும் சொல்லப்படுவதுண்டு. இதைப்போல் மரபு வழி கதைகளில் இன்னொரு கதையும் சொல்லப்படுவதுண்டு. 10 திசைகளில் தேர் செலுத்தும் வல்லமை உடைய தசரதனுக்கும் கோசல நாட்டு அரசன் பானுமந்தன் மகள் கோசலைக்கும் திருமணம் நிச்சயமாகி இருந்தது. இதை நிச்சயம் செய்தவர் நம்முடைய கலகமுனி நாரதர் ஆவார். நாரதர் வந்தாலே கலகம் வரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தானே. இங்கு அதுபோலவே நாரதர் திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டு ராவணனிடம் வந்து, இத்திருமணம் நடந்தால் கோசலைக்கு பிறக்கும் பிள்ளையால் உனக்கு அழிவு நிச்சயம் என்று சொல்கின்றார். அதே வேளையில் கோசலை நாடு சென்று ராவணனால் இந்த திருமணம் நிறுத்தப்படலாம் என்று பத்த வைத்து விட்டு போய்கின்றார். உடனே தசரதன் 10 கிரீடத்திற்கு அரசனான ராவணனோடு போர் புரிந்து வெற்றி பெற முடியாது என கோசல நாட்டில் திருமணம் வைக்காமல் கடல் நடுவில் யாருக்கும் தெரியாமல் திருமணத்தை நடத்துகின்றார். கோசலையை தேடி ராவணன் கோசல நாடு சென்று அங்கு கோசலை இல்லாததை கண்டு தன் நாடு திரும்பினான். நாடு திரும்பும் வழியில் கடல் நடுவில் ஒரு நகரத்தில் கோசலை இருப்பதை காண்கின்றான் ராவணன். பெண்களை வீரர்கள் தாக்கக்கூடாது என்பதால் உயிருடனேயே கடத்தி வருகின்றான் அவன். தன் தேசத்துக்கு வந்ததும் அவளை கொல்ல செய்யும்படி கட்டளையிடுகின்றான்.
ஆனால் எல்லா சாஸ்திரங்களையும் கற்ற மண்டோதரி பெண்ணை கொலை செய்வது அழிவுக்கு ஒப்பானதாகும் என சொல்லி கோசலையை காப்பாற்றுகின்றாள். ஆனால் தன் கணவன் உயிருக்கும் அவளுக்கு பிறக்கும் மகனால் ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக தசரதனுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படாதவாறு சாபம் இடுகின்றாள் மண்டோதரி. விதியை மாற்றி அமைக்க விரும்பாத பார்வதி பரமேஸ்வரர் மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் பிறக்கும் பெண் குழந்தையாலே உங்களுக்கு அழிவு என்று சாபம் இடுகின்றார்கள். அதனால்தான் மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் பிறக்கும் மூத்த பிள்ளையான சீதையை ஜனகனின் வயல் பூமியில் கொண்டு போய் விட்டுவிட்டதாக மரபு வழி கதைகள் கூறுகின்றன. இதேபோல் 4 வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்த ராவணனுக்கு பெண் பாவத்தை பற்றி தெரியும். ஆதலால் அவன் சீதையை கடத்தவில்லை. சீதை லட்சுமி தேவியின் அவதாரம் என்று அவனுக்கு தெரியும். சமணர்களின் இராமாயண கதைப்படி சீதை ராவணனின் மகளாக பிறந்தாராம். மேலும் சமணர்களின் இராமாயணத்தில் ராவணன் ஒரு தந்தையாக மட்டுமே சீதையின் மேல் அன்பு வைத்திருந்தார் என்றும் கூறப்படுகின்றது. மண்டோதரியின் வயிற்றில் சீதை பிறந்த பொழுது ராவணன் அளவில்லா சந்தோஷம் கொண்டிருந்தார் எனவும் இந்த குழந்தை சாம்ராஜ்யத்தை அழித்துவிடும் என்று ஜோதிடர்கள் கூறியதால் தன்னுடைய பணியாட்களிடம் சீதையை கொண்டு போய் தொலைதூரத்தில் விட்டுவிடச் சொல்கின்றார். ஆனால் விட்டுவிட்டு வந்த குழந்தை என்கிறாள் என்பதை அவ்வப்பொழுது ராவணன் தன் ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொண்டு வந்துள்ளான் எனவும் சீதையை ஜனக மகாராஜா இளவரசியாக தத்தெடுத்து கொண்டதை அறிந்தவுடன் ராவணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் எனவும் சீதைக்கு திருமணம் நடந்த சமயத்தில் கூட அந்த சுயமரத்தில் ராவணனும் கலந்து கொண்டான் எனவும் அங்கே அயோத்தி நகரத்தைச் சேர்ந்த ஆரிய இளவரசர் ஸ்ரீராமர் சீதையை மணமுடிந்ததை கண்டு ராவணன் மகிழ்ச்சி அடைந்தான் எனவும் ஸ்ரீராமரை 14 ஆண்டுகள் காட்டுக்குள் வனவாசம் அனுப்பும் வரை அனைத்தும் நல்லபடியாகவே இருந்தது என சமணர்களின் இராமாயண குறிப்புகளில் சொல்லப்பட்டு இருக்கின்றன. தொடர்ந்து சீதையை கண்காணித்து வந்த ராவணன் ராமர் வனவாசம் சென்று வனாந்தரங்களில் துன்பப்பட்டு வந்த பொழுது சீதாதேவியும் ஸ்ரீராமருடன் சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கின்றார் என்பதை ராவணன் அறிந்து கொண்டான். எனவே தன்னுடைய மகளை கடத்தி கொண்டு வருவதன் மூலமாக அவளுடைய துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என ராவணன் நினைத்தார் என்றும் ஆகையால் தான் சீதாதேவியை ராவணன் கடத்தி கொண்டு வந்து இலங்கையில் வைத்தார். இதனை பழிவாங்கும் செயலாக புரிந்து கொண்ட ராமரும் லக்ஷ்மணரும் ராவணன் மீது போர் தொடுத்தனர் என்றும், ஆனால் ராவணன் செய்தது தன்னுடைய மகளை துன்பத்திலிருந்து பாதுகாக்கும் செயலாகத்தான் எனவும் ராவணன் தூங்கும் போது கூட சீதையின் பெயரை சொன்னதால் அவனுடைய மனைவியான மண்டோதரியும் கூட தவறாக நினைத்து விட்டாள் என சமண இராமாயண குறிப்புகள் கூறுகின்றன. சீதை ராவணனுடைய மகளா இல்லையா என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் ராவணனின் அழிவுக்கு காரணம் சீதைத்தான் என்பது மட்டும் உண்மை.